ஹாய் வியூவர்ஸ், போன எபிசோடில் சாணக்கியர் மகத நாட்டில இருந்து வந்த மடலை திருப்பி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கேதுட்ட சொல்றாரு. இதை கேட்ட மலைக்கேதுவும் கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த எபிசோட்ல பார்ப்போம். மகத நாட்டை காமிக்கிறாங்க. அங்க அமைச்சர் அமைதியா பத்மநந்தன்ட்ட மகத நாட்டு வரைபடத்தை காமிச்சு சுத்தி இருக்கிற சிற்றரசர்கள் யார் யாரு அப்படிங்கறத காமிச்சிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் நம்மளோட சேர்ந்தா நம்ம பாரத நாட்டை தாக்க வர அலெக்சாண்டர்ட்ட இருந்து பாதுகாக்க முடியும் நம்ம பாரத நாட்டை அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல பத்மநாதன் ஆமா எல்லாருமே வருவாங்க, என்னோட மகளோட கல்யாணத்துக்கு எல்லாருமே வருவாங்கன்னு சொன்ன உடனே அமைச்சர் கோவப்படுறாரு. நான் பாதுகாப்புக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாதுகாப்பு முக்கியம் இல்ல, என்னோட பொண்ணோட கல்யாணம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியுமே பாரத நாட்டோட பாதுகாப்பு தான் நான் பேசுறேன், எனக்கு சுயம்பரம் முக்கியம் இல்ல அப்படிங்கிறாரு அமைச்சர். இதை கேட்ட பத்மநந்தன் ரொம்ப கோவப்பட்டு அந்த வரைபடத்தையே தூக்கி எறிகிறாரு. அடுத்த காட்சியில அலெக்சாண்டர் பாரத நாட்டை நோக்கி வர்றதை காமிக்கிறாங்க. அலெக்சாண்டருக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கிறவரு இந்த எல்லையில தான் பாரத நாடு ஆரம்பிக்குது, எல்லாமே தெரிஞ்சுதான் செஞ்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் கேட்ட உடனே அலெக்சாண்டர் நான் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரத நாட்டு எல்லை பக்கத்துல வர்றாரு. அப்ப அந்த குதிரையில இருந்து கீழே விழுந்து மண்ணை கவர்றாரு. அவரை கீழே விழுந்தாலும் மறுபடியும் பாரத நாட்டு எல்லையில கால் பதிச்சுறாரு. அலெக்சாண்டருக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கிறவரு இது சரியான நேரம் இல்ல அப்படிங்கிறாரு. அலெக்சாண்டர் அதுக்கு நான் பாரத நாட்டை அடையிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குதிரையில ஏறி பிரயாணம் செய்யறாரு. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாட்டுல இருக்கிற அரசர்களும் எதிர் நாட்டு அரசர்களை விரோதி மாதிரி பாக்குறாங்க. இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம் பாரத நாட்டை அடைய அப்படின்னு சொல்லிட்டு பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டெக்ஸசிலாங்கிற இடத்துல இருக்கிற அம்பிங்கிற ஒரு அரசர் பொன் பொருள்ல காமிச்சு அவரை தன் பக்கம் இழுத்துக்கிட்டாரு. சிற்றரசர்கள் எல்லாருமே இதோட எனக்கு நிறைய பொன் பொருள் இருக்குது, இதை காமிச்சு நீ விலைக்கு வாங்க பாக்குறியா அப்படிங்கிற ஒவ்வொரு பெட்டியா எடுத்து காமிச்ச உடனே அந்த அரசரும் சரி மகத நாட்டை சுத்தி இருக்கிற சிற்றரசர்கள் எல்லாருமே அலெக்சாண்டர் பக்கத்துல போயாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அந்த சிற்றரசு கேட்ட உடனே உங்களோட நிலம் வேணும், குறிப்பா சொல்லணும்னா இந்த பாரத நாட்டோட மண் வேணும், தெளிவா சொல்லணும்னா இந்த மொத்த பாரத நாடும் எனக்கு வேணும், பதிலுக்கு நான் என்ன வேணாலும் கொடுக்குறேன், முடிவு உங்க கையில, நீங்க மறுத்தா வேற யாரோ எனக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிறாரு. அலெக்சாண்டர் இப்படி பேசின உடனே சூறக்காத்தோட மழை பெய்ய ஆரம்பிக்குது. அடுத்த காட்சியில சாணக்கியர் எந்திரிச்சு போறாரு. அவரை பின்தொடர்ந்து சந்திரனும் போறாரு. சந்திரன் இந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் கேட்கறது தவறு தான் அப்படின்னு சொன்ன உடனே சாணக்கியர் இந்த மலை சாதாரண மலை இல்ல, காற்று திசை மாறிட்டு இருக்கிறது என்னால உணர முடியுதுன்னு சொல்றாரு. இது சாணக்கியர் சொல்லி இருக்கும் போதே ரசசில இருக்கிற சிற்றரசர்கள் எல்லாருமே அலெக்சாண்டர் வாங்கிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அயல் நாட்டுக்காரங்க நம்ம பாரத நாட்டுல நுழைஞ்சிட்டாங்க, இது நல்ல அறிகுறி இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது இப்ப நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.